ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, மிளகு நல்லா தூக்கலாக போட்டு ஒரு கோழி வறுவல் தான் பண்ண போகிறோம். இது நல்ல காரசாரமாக அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது சாம்பார் சாதம், கீரை சாதம், ரச சாதம் கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் இது ஒரு நல்ல சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. சிக்கன் பெப்பர் ரோஸ்ட் செய்ய 1/2 கிலோ சிக்கனை எலும்போடு எடுத்திருக்கேன். முதல்ல சிக்கனை நம்ம ட்ரை மசாலா சேர்த்து ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிராக பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து சிக்கனை நல்லா பெரட்டி விடுங்க. அந்த மசாலாவும் சிக்கனும் ஒன்று சேர நல்லா பெரட்டி விடணும். சிக்கனை மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். சிக்கன் 1/2 மணி நேரம் அந்த மசாலாவோட ஊற வச்சாச்சு. அந்த சிக்கன் மசாலாவோட நல்லா ஊறி வந்திருக்கு. இப்படி ஊற வச்சு செய்கிறதுனால அந்த சிக்கன் உள்ளே நல்லா சாஃப்டாக வெந்து வரும். இப்போ எடுத்து இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வறுவலுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடியை ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷான மசாலா பொடி செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 3 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப 1 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்து ஒரு மிதமான சூட்டில் 1 நிமிஷம் நல்லா வறுத்து விடுங்க. நல்லா சூடாகி அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வரும். அப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி மசாலாவை ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி வறுவல் பண்ணி பாருங்கள். வறுவலுடைய ஃப்ளேவர், அதோடைய டேஸ்ட் எல்லாம் அட்டகாசமாக இருக்கும். மிளகு சீரகம் நல்லா வறுபட்டு அதோடைய ஃப்ளேவர் நல்லா வெளியில் வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற விட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ வறுவல் செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரியுது. இப்போது 100 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய சைஸ் வெங்காயம் 1 நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வரத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த எண்ணெயில் நல்லா வதங்கி அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கி லைட்டாக அதோடைய கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெங்காயத்தை கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம மசாலாவோட ஊற வச்ச சிக்கனை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்து அந்த வெங்காயத்தோடு நல்லா பெரட்டி விடுங்க. 1 நிமிஷம் அந்த வெங்காயத்தோடு நல்லா பெரட்டி விட்டால் போதும். சிக்கனை அந்த வெங்காயத்தோடு ஒரு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போது நம்ம சிக்கனை ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து சிக்கனை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை நல்லா வேக விடலாம். அப்பப்போ மூடியை திறந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் சிக்கனை நல்லா வேக விட்டாச்சு. மூடியை திறந்து பாருங்கள். தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. ஒரு கலரி விடுங்க. சிக்கனை நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா தூளை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ட்ரை மசாலா பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ உப்போடைய டேஸ்ட் பார்த்துக்கலாம். நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் உப்போடைய டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேவைப்படுது. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து சிக்கனை நல்லா கிளறி விடுங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ ஹை ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொஞ்சம் விட்டு விட்டு நல்லா கிளறி விடுங்க.
அப்படி கிளறி விடும்போது தான் உங்களுக்கு இந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவோட சேர்ந்து நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகி வரும் உங்களுக்கு. 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா விட்டு விட்டு கிளறி விட்டதில் சிக்கன் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஒரு டேஸ்ட்டான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.